விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். உளுந்து பயிர் சாகுபடி என்பது ஒரு சிறந்த வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர். அப்போது விதையை தரம் பிரித்து அதை விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா விரிடியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விதையை நேர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா உரச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய, அதாவது மண்ணில் கரையும் கரையாத தன்மையில் உள்ள உரங்களை கரைவச்சு கொடுக்குற தன்மையையும் அதை செய்யக்கூடிய பாஸ்போபாக்டீரியா ரைசோபியம். இந்த ரைசோபியம் பார்த்தீங்கன்னாக்கா வேரில் அதிகப்படியான வேறு முடிச்சுகளை உருவாகும். அந்த வேறு முடிச்சுகள் தான் வளிமண்டலத்தில் உள்ள இயற்கையில் உள்ள தலைச்சத்தை கரைவச்சு மண்ணுக்கு கொடுக்கக்கூடியது. இதில் வேளாண்மை துறை மூலயமா நம்ம வழங்குறதுல பார்த்திங்கன்னா 2 வடிவத்தில் கொடுக்குறோம். ஒன்று திட வடிவத்திலையும் இருக்குது, திரவ நிலையிலும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் எப்படி பயன்படுத்துறது? அப்போது ரெண்டும் பயன்படுத்தும் போது விதையில் ஒட்டணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கேரியராக நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய அரிசி வடித்த கஞ்சி, ஸோ அது பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம செயல்முறையில் அதில் பார்க்க போகிறோம். சூடோமோனாஸ் ஒரு தேக்கரண்டியோடைய அளவு 5 கிராமு. இப்போ நம்ம 2 கிலோ விதை எடுத்திருக்கோம். அப்போ அதுக்கு 20 கிராம் தேவைப்படுது. அந்த 20 கிராமையுமே இப்போ இதில் நம்ம சேர்த்துறோம். திரவ நிலையில் உள்ள ரைசோபியம் போடுறோம். ரைசோபியம் 2, அதாவது ஒரு ஏக்கருக்கு 50 mlன்றப்ப இப்போ நம்ம 2 கிலோவுக்கு தேவையான அளவு மட்டும் இதில் ஊற்றுறோம். இதோடைய கப்பும் 5 ml. இப்போ 2 கிலோவுக்கு தேவையான இந்த ரைசோபியம் உள்ளதை நான் உள்ளே ஊற்றுறேங்க. இப்போ இது ரெண்டையுமே முதல்ல நல்லா கலந்துக்கிறோம். இந்த 2 பொருளும் நல்லா இந்த விதையோடு நல்லா ஒட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்தின சோறு வடித்த ஆரிய கஞ்சி இதை நம்ம அதோட சேர்த்துறோம். இந்த கஞ்சி எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த நம்ம ஏற்கனவே கலந்த 2 பொருளும் இந்த விதையோடு நல்லா ஒட்டணும். அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறது. இதனுடைய பலன்கள் பார்த்திங்கனாக்கா வாளிப்பான பயிர்களை கொடுக்கும். ஆரம்ப கட்டத்தில் அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கறதுனால பயிர்கள் நன்கு வளர்ந்து நமக்கு பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க இயலும். பயிர் எண்ணிக்கையை பராமரித்தாதான் நமக்கு மகசூல், நாம் சொல்கிற மகசூலை அடைய முடியும்.